காய்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது ரோபலாக்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர். இந்த கேம் எப்படி விளையாடணும்னா, நம்ம நிறைய டிசாஸ்டர்ஸ் வரும், சுனாமி அந்த மாதிரி நிறைய வரும். நம்ம அதுலேருந்து தப்பிச்சா மட்டும் போதும். சரி, நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஏதோ ஒரு வீடு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏதோ என்னெல்லாமோ வீடு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன டிசாஸ்டர் வரப்போகுதுன்னு தான் தெரியல. வேல்கனிக் எரப்ஷன், கெட் அவே ஃப்ரம் த வேல்கனோ. வேல்கனோ பக்கத்துலேருந்து தூரமாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க? எங்கேருந்து வேல்கனோ வருமோல? வேல்கனோ இங்கே இல்லவே இல்லையே. எங்கே நான் வரும்போது வேல்கனோயே இல்லையே. எப்படி வரும்? ஏன்னா டிவி பார்த்தவங்களாம் தெரிச்சடிச்சு ஓடுறான். நம்ம பெட்டுக்கு பக்கத்தில் இருப்பான். இது பண்ண எல்லோ கலராக ஏதோ இப்போ தண்ணி இடையில வெடித்த மாதிரி பார்த்தேன். இங்கே தீப்பொறியாக உழுது. கீழே போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. என்னதான் இருக்கும் தெரியல. இங்கேருந்து குச்சி பார்ப்போம். இங்கே பாதி உடஞ்சி விட்டுங்க. எல்லாரும் தைரியசாலி அங்கே போயிருப்போம். அங்கே ஒருத்தனை பாருங்கள், அங்கே வேல்கனோ பக்கத்தில் அங்கே பாருங்கள். ஜூமிங்கில் போய் பாருங்கள், அங்கே ஒருத்தன் நின்றுருப்பான் வேல்கனோ பக்கத்தில். என்ன பாருங்க, அங்கே இங்கேமா ஓடிட்டு கிடக்கான். எப்படி தான் தப்பி அங்கே போனான்னு தெரியல. ஆனால் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த கேமை பற்றி. வேல்கனோலாம் பெரிய பெரிய கட்டியாக நூறுது. எப்படி அங்கே போய் தப்பு வீடு நொறுக்குதுங்க. நம்ம சட்டம் அவன் தான் முடிஞ்சு போச்சு நம்ம கதை. இன்னுங்க என்னோட பறந்து வந்து என்ன தாக்குது. என்னங்க நடக்குது? எல்லோரும் என்னங்க எல்லோரும் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. எல்லோரும் பின்னாடி போயிட்டுருக்கானுவா. நம்ம அது லாஸ்ட்டை பார்ப்போம். அங்கே போய்ட்டு என்ன பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. நம்ம இன்னும் செத்துருவோம். பக்கத்தில் வந்து போயிருக்கு. பாதி லைஃபும் குறைச்சி விட்டான். வீடு 75-80% வீடு ஒருங்கி. நம்ம பின்னாடி போய் என்ன பண்ணுறானோன்னு பார்த்துட்டு வருவோம். அப்புறம் பின்னாடி பேக்யார்டில் போயிட்டு அங்கே போய் ஒளிஞ்சிட்ருக்கானோ. வேல்கனோ நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு தைரியத்தில். இது நான் தைரியமாக இருப்போம் போல். சரி, நம்ம இங்கே நம்ம முடிஞ்ச அவ்வளோந்தானா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த லெவலில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இந்த லெவல் வந்து வேறு. இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, விளையாட போகிறாங்க. என்ன லெவல்னு தெரியல. இது ஏதோ ஒரு மிஷின் இருக்குது. என்ன மிஷினு? என்ன மிஷின் இது? வந்து ஏதோ பவர் அப்பா. நம்ம லேட்டர் கொடுத்தா இப்போ பவர் விட்டுட்டு பார்ப்போம். என்னங்க ரோபலாக்ஸ் காசெல்லாம் கேட்கணும். அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கான லெவல். இடையில நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? சரி, இப்போ அடுத்த லெவல். இது என்னங்க ஃபியூல் ஸ்டேஷனா? அதுதான் ஃபியூல் ஸ்டேஷன் போட்டிருந்தானோ. இங்கே மேலே போய் நிற்போமா? வெடிச்சுன்னா இந்த ஃபியூல் ஸ்டேஷன் வெடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து செத்துருவோம். அங்கே ஏதோ மேலே போகிற வழி இருக்குது. அங்கே போய் பார்ப்போம். அங்கே என்ன பார்த்தனே மேலே போயிட்டு இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ரிவர்ஸ் கியரை போட்டு வரோம். சீக்கிரம் போடா. ஆமாம், இங்கே ஒரு இடம் இருக்குது. நம்ம மேலே போவோம். வந்தாச்சு. வாவ், செம ஹைட்டு. அங்கே போய் கார்லாம் நிற்கிது. அது எவங்க என்ன மக்கள்லாம் தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்குங்க. இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருக்குது இந்த வியூ. என்னது? டேர்ட்டி வைரஸ், அவாய்ட் க்ரௌட்ஸ். என்ன க்ரௌடாக இருக்கக்கூடாது. அது நான் மாற்றி சொல்லிட்டேன். டெட்லி வைரஸ் டேர்ட்டின்னு சொல்லிட்டேன். நீங்கள் கார்லாம் எடுத்துகிட்டு தெரிச்சு ஓடுற மாதிரி ஓடுறாங்க. வைரஸ் அங்கே பாருங்க. ஏதோ நான் இப்போ பார்த்தேன் இந்த ப்ளூ கலரில், ஏதோ பர்பிள் கலர்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஒன்று வைரஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், பக்கத்தில் இருக்காண்ட நம்மளுக்கும் வைரஸ் வந்துருக்குது. யாருக்குன்னே பாதியிலே கொஞ்சம் போயிருக்கு. இங்கே பாருங்க, எல்லோரும் மேலே வந்து நிற்கணும். நம்ம இடத்துக்கு எவனும் வர மாட்டேன். நம்ம சீக்ரெட்டு. இங்கே ஏதோ பிளாஸ்ட் ஆன மாதிரி இருக்குங்க. இன்னும் என்ன நம்ம இடத்துக்குள்ள பக்கத்தில் வராதுரா. எனக்கு வைரஸ் வந்துட போகுது. நீங்க போடா. வைரஸ்லாம் வந்துட போனோம். கொரோனா மாதிரி எனக்கு பரவிட போகுது. என்ன கொல்ல வராத. தூரமாகவே இருந்துக்கோ. அவ்வளோ தூரம் நடந்துக்கோ. அங்கேயே கடை பக்கத்தில் வந்துடாது. அங்கே பாருங்க, 2 பேரும் இன்னும் குத்தாட்டம் குதிப்பாட்டம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இது எப்போ தாங்க முடியும்? நிறைய நேரம் ஆகுது. போர் அடிக்குது. எப்போன்னா இதில் ஜெயிக்க போகிறோமோ. கீழே போய் சூப்பராக இருக்கலாம்னு பார்த்தா தோற்றுருவோம் பயமாக இருக்கே. இவங்க கார்லாம் எடுத்து சுற்றி விளையாடிட்டு இருக்கானோ. ஆனால் அவங்களுக்கு பயமே இல்லை. எப்போ இது முடியும்? முடிச்சிட்டோம். இதுலேயும் பாதி லைஃப் நம்மளுக்கு போனனால. சரி, இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். டாட்டா, பாய் பாய்.